ஏழை மாணவர்களின் போர் குணத்துக்கு தலைவணங்குவதாக நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் தலைமுறையாக கல்லூரி செல்லும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அகரம் அறக்கட்டளை சார்பில் பரிசளித்து ஊக்கப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய நடிகர் சூர்யா, வசதியான ஓர் இடத்திலிருந்து நாங்கள் செய்யும் சாதனையை விட எந்த வசதியும் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு 18 வயதில் நீங்கள் செய்திருக்கும் இந்த சாதனை அளப்பரியது என்று கூறினார். அகரம் அறக்கட்டளை தற்போது வரை 6000 மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதாக கூறிய சூர்யா, ஒருவருக்கு வழிகாட்டுவது மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றார். 20 வருஷம் தாண்டிட்டோம். இப்போவும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அதில் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட சம்பாரித்து முழுசாக எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அது நான் அதுக்கு தலை வணங்குறேன். அப்படி தான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பார்க்குறேன். நான் தற்போது இருக்கும் பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நினைக்காமல் வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வாழுங்கள் என மாணவர்களுக்கு அறிவுறுத்திய நடிகர் சூர்யா, அகரம் உங்களுடைய பொறுப்பு, ஒரு கோடி தேர் எழுப்போம் என்றார். முன்னதாக அகரம் அறக்கட்டளையில் பயின்ற மணிப்பூரைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தங்கள் மாநிலத்தில் நடந்து வரும் பிரச்சனைகள் குறித்து கண்ணீர் மல்க பேசினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.